70 lakh per annum. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஆமாங்கய்யா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா 70 லட்சம் per annum அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிங்க. அந்த லெவல் சேலரிக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலிருந்து. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70 LPA அப்படிங்கிற ஒரு சேலரி எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஈஸியாக இந்த லெவல் சேலரி போக முடியுமா அப்படிங்கிற டவுட்டு நிறையா பேருக்கு இருக்கும். ஆனால் இப்படி பேசணும் எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து 70 LPA கிடைக்கிறதுக்கு எப்படி பாசிபிள் இருக்குது? இவன் ஏதோ கதை சுற்றுறான், கதை சொல்கிறான், வீடியோ பார்க்கறதுக்காக தான் இது இப்படிலாம் போன்றான் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உங்கள் தப்பு தாங்கய்யா. ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியராக நான் சொல்கிற இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக 70 lakh per annum மினிமம் வாங்கலாம். ஓகேவா? ஸோ 70 lakh per annumனா கூடி கழிச்சு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் 6 லட்சம், மாதம் 6 லட்ச ரூபா சம்பளங்கய்யா. ஏன்னாடி வருஷத்துக்கே 6 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறது இங்கே நாக்கு சுற்றுது, தலை சுற்றுது. நீ என்னன்னா ஒரு மாதத்துக்கு 6 லட்ச ரூபா சம்பளம் சொல்கிறீங்க, எங்கே வேலை, என்ன வேலை அப்படின்லாம் நீங்களாம் கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆக்சுவலாக RBI அப்படின்னு ஒன்று இருக்குது. எஸ், RBI உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். RBI அப்படிங்கிறது வந்து ரிஸ்க் பேஸ்டு இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பெரிய பெரிய ரெஃபைனரிஸ், ஆயில் ரெஃபைனரிஸ், பவர் பிளான்ட்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த RBI வந்து பண்ணுவாங்க. RBIனா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஃபைனரி இருக்குது. அந்த ரெஃபைனரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் வெசல் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கய்யா. இப்போ இந்த ப்ரெஷர் வெசல் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இந்த ப்ரெஷர் வெசல் செஞ்சு பிளான்ட் ரன் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து ஷெடியூல் ஷார்ட் கொடுத்துருவாங்க. தம்பி 5 வருஷம் கழிச்சு இதை சர்வீஸ் பண்ணணும், 10 வருஷம் கழிச்சு இதை மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும். ஆனால் 10 வருஷம் கழிச்சு இதை மாற்றுறதுக்கு பதிலாக அந்த ரிஃபைனரி ஓனர் என்ன சொல்லுவார்னா, ஐயா இது 10 வருஷத்தில் மாற்ற சொல்கிறாங்க, கொஞ்சம் மாற்றுறதுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் பிளான்ட்டை நிப்பாட்ட முடியாது, வேலை ஓடிட்டு இருக்குது, இதை வச்சு இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் ஓட்ட முடியுமா, வாய்ப்பு இருக்குதா, இல்லை இப்போ உடனே மாற்றணுமா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போது வந்து வருவார் யார்? RBI. எஸ், RBIனா RBI இன்ஸ்பெக்டர், ரிஸ்க் பேஸ்டு இன்ஸ்பெக்ஷன், அதை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது தான் இந்த RBI. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் அதில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷர் வெசலில் தேவையான இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணி NDT பண்ணுவாங்க. அதில் QC என்னென்ன டெஸ்ட் வேணுமோ எல்லாம் எடுத்து அந்த இன்ஸ்பெக்ஷன் டேட்டா வச்சு அந்த ப்ரெஷர் வெசலோட கரண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இதை கண்டுபிடிச்சி இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேஷன்லாம் போடுவாங்க. உட்காந்து இது ஓகே, இது இந்த பிரச்சனை, இது இந்த பிரச்சனை, இதுலேருந்து இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னா ஒரு டிஃபெக்ட் வந்துச்சுன்னா அந்த டிஃபெக்ட் ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு, இந்த டிஃபெக்ட் இதுக்கப்புறமா என்ன ஆகும், எப்போ இது பெருசாகும், எப்போ வெடிக்கும், எப்போ கிராக் ஆகும், எப்போ ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இவங்க உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இது எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டேட்டா அரைவ் பண்ணி ஓகேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. தலைவரை நீங்கள் வந்து இந்த ப்ரெஷர்ஸில் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் அது தாங்கும் அப்படிங்கிறது எங்கள் ரெக்கமெண்டேஷன். இட் இஸ் நாட் அஷூரன்ஸ், இது ரெக்கமெண்டேஷன் தான். இது வந்து கொடுப்பாங்க, அவ்வளோதாங்கய்யா. இது அங்கேயா வேலை இவங்களுக்கு. ஏன்னா இந்த வேலைக்கான 6 லட்ச ரூபா மாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆமாங்கய்யா. ஏன் அப்படின்னா இந்த பிளான்ட்டுக்கு ஒரு நாள் 2 நாள்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். 100 crore 200 crores அப்படி 100 கோடி 200 கோடி அப்படி வந்து லாஸ் ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு நாளும் இப்படி நிற்கும் போது எத்தனை கோடி லாஸ் ஆகும்னு நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ பிளான்ட்டு நிற்காமல் ரெஃபைனரி நிற்காமல் ரன் ஆகிட்டு இருந்தால் தான் காசு. அங்கெல்லாம் அவர் பேஸ் பண்ணி காற்று தான் நீங்கள் ரெஃபைனரிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஆக அதை வந்து இவர் வந்து வேண்டாம், 2 வருஷம் இழுத்து ஓட்டிக்கலாம் அப்படின்னா இன்னும் 2 வருஷத்துக்கு காப்பாற்றி கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ இவர் சொல்கிறத வச்சு அவங்களே ரன் பண்ணுவாங்க ரெக்கமெண்டேஷனில். ஸோ அப்போ இதை காப்பாற்றி கொடுக்குறது அவர் தான் அப்படிங்கிறதுனால அவருக்கு இந்த லெவல் சம்பளம் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாட் ஓன்லி இன் கல்ஃப், நிறையா ஊர், நிறையா அந்த ஈராக் எல்லாத்துலேயுமே எங்கெல்லாம் ரெஃபைனரி இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலை அதிகமாக இருக்கும். இதை பேஸ் பண்ண ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை ரிஸ்க் பேஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்கிறதுனால அந்த ரிஸ்க்காக கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக மாற்றுவாங்க. ஒரு ரிஸ்க் இருக்குது, இது உடஞ்சதாக இருக்குது, டேமேஜாக தான் இருக்குது, ஆனாலும் நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொடுப்பாங்க இல்லையா? அதனால தான் ரிஸ்க் பேஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்கிறாங்க. இது இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய கார் டயரோ பைக் டயரோ இருக்குது அப்படின்னா 20,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னா நம்ம 30,000 கிலோமீட்டர் ஓட்டுவோமா என்ன? 30,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5,000 கிலோமீட்டர் சேர்த்து ஓட்டுவோம். ஆனால் அப்போ ஓட்டும்போது சில கண்டிஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். வேகமாக போகக்கூடாது, சரக்கு பிரேக் அடிக்கக்கூடாது, கல் முன்னா ரோட்டில் போகக்கூடாது, அதுக்கு மாதிரி பார்த்து அழுங்காமல் பக்குவமாக ஓட்டிட்டு போகிறோம் இல்லையா? அதை வச்சு ஒரு 5,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இல்லையா? அதனால நம்மளுக்கு லாபம் தான் இல்லையா?
இதே தாங்க எதுலேயும் பண்ணுறாங்க. பட் இது லைக் டயர் மாதிரி கிடையாது, இட்ஸ் அ ப்ரெஷர் வெசல். ஓகே, இப்போ நான் அந்த ஆர்பிஐ இன்ஜினியர் ஆகணும், நான் என்ன பண்ணுறது? ஐயா, நீங்கள் ஒரு ஆர்பிஐ இன்ஜினியர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிக்கணும். சப்ளிமெண்ட்ரி சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ என்ன சர்டிஃபிகேஷன்னா ஏபிஐ 580. எஸ், ஏபிஐ 580 வந்து ப்ரெஷர் வெசலுக்கானது. ஸோ இந்த ப்ரெஷர் வெசலில் நீங்கள் இந்த மாதிரி ஆர்பிஐலாம் கண்டக்ட் பண்ணணும்னா அந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கணும். ஓகே, அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $500 வருங்க ஐயா. இன்றைக்கி இருக்கிறதுல எப்படி பார்த்தாலும் $500 நீங்கள் கணக்கு பண்ணலாம், $90 அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ டாலர் வேல்யூ தெரியல, எவ்வளோ நீங்கள் செக் பண்ணிங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு $50,000 ரேஞ்சில் தங்கியா வரும். 50,000 தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி இருக்கிற வேல்யூ $90 தானே? 95 ரூபானா $50,000 வரும் உங்களுக்கு. $500 $500 இங்கேயா. ஸோ இந்த ஏபிஐ அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் தான். இது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் இந்த ஆர்பிஐ இன்ஸ்பெக்டராக மாறலாம். ஆனால் இந்த சர்டிஃபிகேட் மட்டும் போதுமானா? கண்டிப்பாக போதாது. கூட உங்களுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். விச் மீன்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாவோ இல்லை ப்ரெஷர் வெசல் ரிலேட்டடாவோ கம்பல்சரி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி ப்ரெஷர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்கிற மாதிரியான சேலரிலாம் ஜாப் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுக்கு ஏதாச்சும் இன்ஸ்டியூட் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த ஏபி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர இதுக்கான கரெக்டான ட்ரைனிங், ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. பட் நாங்கள் எம்இசியில் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸை பற்றி, இந்த டீட்டெயில்ஸை பற்றி இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும். ஏன்னா இது எல்லாருமே அதை சத்தியமாக படிக்க முடியாதுங்க, படிக்கவும் கூடாது. ஓகேவா? ஆல்ரெடி இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்க இதிலேருந்து உங்களை அப்ஸ்கேல் பண்ணிட்டு போகணும். அடி சிசப் முடித்தவங்க இல்லை ஒரு ஃபேப்ரிகேஷன் கியூசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸு, இந்த சர்டிஃபிகேஷனை படிக்கணும், இந்த சேலரி லெவலுக்கு போகணும். ஸோ மினிமம் ஒரு 3 வருஷமாவது இந்த ஃபீல்டுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்கணும். இல்லை சார் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்ல நாலேஜ் ஸ்கில் இருக்குது அப்படின்னா அவங்க படிங்க. பட் பிஃபோர் தட் ஆவரேஜாக 3 வருஷமாவது இந்த ஃபீல்டுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் நான் சொல்கிற இந்த சேலரி எடுத்த உடனே நீங்கள் போக முடியலனாலும் இன்ஷியலாக ஒரு 3 லேக்லேருந்து பர் மந்த்துக்கு 3 லேக்லேருந்து 6 லேக் வரைக்கும் ஆவரேஜ் சேலரி உங்களுக்கு இதில் இருக்குங்கய்யா. ஸோ அதனால் இந்த ஜாப்புக்கு போகலாம். இந்த ஜாப்பை பற்றி இல்லை இந்த ஃபீல்டை பற்றி இன்னும் நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். நீங்கள் அதுக்கும் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அல்லது இந்த கோர்ஸ் என்னது, இது என்ன ஃபீஸ் வைக்க போகிறீங்க, எப்படி இருக்கும்? ஏன்னா எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் வருது. நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா தான் டிசம்பர் மந்தில் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு லிங்க், கோர்ஸ் லிங்க் ஒன்று வச்சுருக்கோம், என்கொயரி லிங்க்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க ஐயா. வேறு எதுவும் டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.